நீங்கள் யாக்கோபனுடைய வாழ்க்கையை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் அந்த காரியத்தை சொல்லுகிறது. அவனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து அவன் தன்னுடைய வீட்டை விட்டு அவன் கடந்து போகிறான். வீட்டை விட்டு கடந்து போய் தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் அவன் கஷ்டப்படுறான். பல ஆண்டுகள் கஷ்டப்படுறான். ஆனால் அங்கே வெறும் கையாய், வெறும் கோலும் கையுமாய் போனவனை ஆண்டவர் பெரிய பரிவாரங்களுக்கு தகப்பனாய் மாற்றினார். அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைத்தது. ஆனா ஒரு சில குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தடுமாற்றம் வருகிறது. இனி தப்பி பிழைப்பேன் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அவன் ஆசைப்பட்ட பிள்ளை, அவன் நேசித்த யோசேப்பு அவனை விட்டு போய்விட்டான். அவன் ரொம்ப ஆசைப்பட்ட அவனுடைய மனைவி வழியிலே இறந்து போனார்கள். இப்படி இந்த யாக்கோபு பல துக்கத்தை அவனுடைய மனதில் பார்த்தான். வாழ்க்கையில பல பாடுகளை அவன் பார்த்து விட்டான். அவன் என்னமோ தெரியல, அவன் ஆசைப்பட்டது எதுவுமே அவன் கூட இல்லாம போனது மாதிரி ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் அவனுடைய தாயாரோடு கூட சேர்ந்து வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு அவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். தன்னுடைய தாயிடத்தில் ரொம்ப பெட்டா இருந்தான். தாயை ரொம்ப நேசிச்சான். ஆனா அவன் நேசித்த அந்த தாய் அவன் கூட இல்லை. அதற்கு பிறகு அவனுடைய மனைவியை அவன் நேசித்தான். ஆனா இடையில பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய மனைவியை அவனோடு கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியல. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவனுடைய மகனை யோசேப்பை அவன் அதிகமாய் நேசித்தான். அந்த யோசேப்பும் அவனோடு கூட ரொம்ப நாள் இருக்க முடியல. இப்படியே தான் நேசித்த எல்லாரையுமே அவன் இழந்தது போல் அவனுடைய மனசு ஆகிவிட்டது. அப்பதான் அவன் நினைக்கிறான், என் ஆரம்பத்துல எப்படியோ நான் ஆரம்பிச்சேன், ஆனா என் முடிவை நல்லா முடிப்பேனா? என் முடிவு நல்ல முடிவா இருக்குமா? துக்கத்து மேல துக்கத்தை பார்த்துட்டு இருக்கிறானே, என் முடிவு எப்படி ஆக போகிறது? என் முடிவு சந்தோஷமா இருக்குமா தெரியலையே அப்படின்னு நினைக்கிற அவனிடத்திலே அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை கர்த்தர் வாழ வைத்தார். யோசேப்பை கர்த்தர் பலப்படுத்தினார். யோசேப்பை எகிப்திற்கு கர்த்தர் ராஜாவாய் கர்த்தர் அங்கீகரித்தார். அந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருக்கு குதிரைகளை அனுப்புகிறார், ரதங்களை அனுப்புகிறார். வாங்க எங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க. அவங்க அப்பா வந்த உடனே வேதம் சொல்லுது, யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருடைய கழுத்தை கட்டி கொண்டு அப்படியே ஓன்னு அழுகிறான். தன்னுடைய தகப்பனார் அப்படித்தான். யாக்கோபு அப்படியே கண்ணீர் விட்டு அழுறாரு. அப்பா, நீ இறந்துட்டேன்னு தான் நான் நினைச்சேன், நீ செத்து போயிட்டேன்னு தான் நான் நினைச்சேன், நீ இன்னும் உயிரோடு இருக்கிறியா? அவன் உயிரோடு இருந்தது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அவன் பெரிய நபராய் உயர்த்தப்பட்டிருந்தான். அந்த நாட்டிலே அவன் பெரிய போஸ்டிங்ல அவன் இருந்தான். அதனால் அவனுடைய தகப்பனார் பத்திரப்படுத்தப்பட்டார். அவனுடைய தகப்பனாருக்கு என்று தொழில் கொடுக்கப்பட்டது. அவனுடைய தகப்பனாருக்கு என்று வீடு கொடுக்கப்பட்டது. இப்பதான் கடைசியில யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறான். எல்லா பிள்ளைகளுக்கும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லி கடைசியில யோசேப்பு தன் தகப்பனாருடைய கண்ணை மூடினான். எந்த பிள்ளை தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க, எந்த பிள்ளையை இனி பார்க்க மாட்டேன்னு நினைச்சாங்க, நம்முடைய முடிவு துக்கத்தோட தான் முடியும். நம்முடைய முடிவு சஞ்சலத்தோட தான் நான் முடிக்கும். இனி அவனை எப்படி பார்ப்பேன்? இனி எப்படி எனக்கு கண்ணை மூடுவான்? அவ்வளோதான். சாகிற வரைக்கும் ஒரு குறையோட தான் நான் சாவேன், சாகும்போது ஒரு குறையோட தான் நான் சாவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அவனுடைய வாழ்க்கையில கடைசி நேரத்தில் அவன் ஜீவித்து போய் அந்த மரண காலங்களில் அவன் கத்திரிடத்துல போகும்போது, இல்லை நான் இப்போ துக்கமா போகல, நான் இப்போ துக்கமா போகல, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் நான் ஆசீர்வச்சிட்டேன், இப்ப சந்தோஷத்தோடு என் கண்ணை மூடுறேன், என் கண்ணை மூடுறேன். அந்த யாக்கோபனுடைய தேவன் தான் என் தேவன். அந்த யாக்கோபனுடைய தேவன் தான் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் தேவன், உங்கள் தேவன், உங்கள் தேவன். இதே சிச்சுவேஷன்ல இந்த சத்தத்தை யாரோ ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை, பாஸ்டர், இது அப்படியே எனக்காக பேசப்பட்ட வார்த்தை. நான் தான் என் வாழ்க்கையில ஆசைப்பட்டது எதுவுமே என் கூட இருக்கல பாஸ்டர், ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல பாஸ்டர், எதுவுமே நடக்கல. அதனால நான் ரொம்ப துக்கத்தோட தான் நான் வந்திருக்கிறேன். அதனாலே நான் நினைக்கிறேன், இனி என்னுடைய முடிவு அப்படித்தான் அமைய போகுது. நான் ஏதோ ஒன்றை மிஸ் பண்ணிட்டு தான் நான் சாக போறேன். நான் மரிக்கிற போது, என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து பரலோகம் போகும்போது நான் கஷ்டத்தோட தான் போகும் போல தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, வேத வசனம் சொல்லுகிறது, உன் ஆரம்பம் அற்பமா இருந்தால் உன் முடிவு சம்பூரணமா இருக்கும், உன் முடிவு சம்பூரணமா இருக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய முடிவை ஆண்டவர் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் உங்க முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா?
சம்பூரணமா இருக்கும், சம்பூரணமா இருக்கும். அந்த காரியத்தை நீங்க முடிக்கும் போது, இந்த வேலையை நீங்க முடிக்கும் போது, உங்க ஓட்டத்தை முடிக்கும் போது, இனி நீங்க சொல்லுவீங்க finished. எல்லாம் எனக்கு இனி இனி ஒண்ணுமே இல்லை, இனி ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா.